அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு புது இடத்துல என்னோடய அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளை இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுவாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் இந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு.